வணக்கம். 2024 நவம்பர் 21 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர 1.5 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் 438 மில்லிமீட்டர் மழையும், தங்கச்சி மடத்தில் 338 மில்லிமீட்டரும், பாம்பனில் 280 மில்லிமீட்டரும், மண்டபத்தில் 271 மில்லிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில், ராமநாதபுரத்தில் 125 மில்லிமீட்டரும், ராமேஸ்வரத்தில் 438 மில்லிமீட்டரும் என்று இப்படி 12 சென்டிமீட்டரில் இருந்து 44 சென்டிமீட்டர் வரை ராமநாதபுரத்தில் மழை. அதேபோல வேதாரண்யம், கோடியக்கரை பகுதிகளிலும், திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும், தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதியிலும் மழை பொழிந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய நிகழ்வு தமிழ்நாட்டின் கோடியக்கரை, முனை மற்றும் ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் மழை பொழிவை கொடுக்கும். பாக் ஜலசிந்தி, மன்னார் வளைகுடாவிலையும் இலங்கையிலும் இன்றைய மழை. இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டிலே மழைக்கு இடைவெளி. சனி ஞாயிறு 2 நாளும் மீண்டும் மழை பொழிவு தமிழ்நாட்டுக்கு எட்டும். பிறகு ஓடு மேகத்தால் தூறல் மழை, நனைக்கும் மழை பொழிவை தமிழ்நாட்டிற்கு கொடுக்கும். வரக்கூடிய சனி ஞாயிறு அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிலையில திங்கட்கிழமை மழைப்பொழிவு இடைவெளியை கொடுத்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டை நெருங்கும். அதாவது 23ஆம் தேதி உருவாக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக வேகமாக தீவிரமடைந்து 25, 26ஆம் தேதிக்குள் அது புயலாக உருவெடுத்து காற்று பாதிப்பை கொடுக்காத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அதீத மழைப்பொழிவு, தொடர் கனமழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமைய இருக்கிறது. அது தொடர்பான விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.